ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தட்டை மாவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 5 கிலோ அரிசி, பச்சரிசி எடுத்து கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவிட்டு ஃபேன் காற்றுல காய வச்சுடுங்க. அரிசி கையில் எடுத்தோம்னா ஒட்டணும், ஆனால் ஈரம் இருக்கக்கூடாது. இதுதான் பக்குவம். இது நம்ம மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக மாவாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்படி தான் இருக்கும். இந்த மாவு நம்ம ஒரு வாணலில் வச்சு, ஸ்டவ்வில் ஒரு வாணல் வச்சுட்டு நல்லா நைஸாக வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், நம்ம மாவு போடும்போது ஈர மாவு நல்லா கெட்டியாக தெரியும். இது 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம நல்லா வறுக்க ஆரம்பித்தோம்னா இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், போடும்போது நல்லா கெட்டியாக இருந்தது மாவு. இப்போ லூஸாக இருக்கு பாருங்கள். இப்படி எடுத்து இழுத்தா கம்பி மாதிரி வரணும். இதுதான் நமக்கு மாவோட பக்குவம். இப்போ இந்த மாவு பச்சை மாவு பாருங்கள், இது இழுத்தோம்னா நமக்கு வராது. இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற மாவையும் வறுத்துக்கணும். இது மாதிரி நல்லா நைஸாக வறுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ தேவையான அளவு எடுத்து போட்டு செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நான் வறுத்து மொத்தமாகவே வறுத்துட்டு சலித்து எடுத்து வச்சுட்டேன். இதில் நமக்கு தேவையான அளவு எடுத்து நம்ம வேணுன்றப்போ நம்ம தட்டை செஞ்சு சூடாக சாப்பிட்டுக்கலாம். இந்த மாவு 6 மாதம் ஆனால் கூட கெடாது. இந்த மாதிரி நம்ம மெத்தடில் செஞ்சோம்னா தட்டை மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.